ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி முருங்கைக்கீரை என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல துவரம்பருப்பை வேக வைக்க போகிறேன். எப்போவுமே நான் சாம்பாருக்கு வைக்கும்போது நான் குக்கரில் வைப்பேன். பட் இது நம்ம ரொம்ப குழைய விடக்கூடாதுன்றதுனால டைரெக்டாக வேக வைக்கிறேன். கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. விளக்கெண்ணையும் மஞ்சளும் போட்டு வேக வைக்கும்போது பருப்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வெந்திருக்கும். நம்ம குக்கரில் வைக்கும்போது நல்ல குழஞ்சிருப்பு பருப்பு, அதனால் டைரெக்டாக நான் இன்றைக்கி பாத்திரத்துலேயே வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இப்போ கீரை வேக வைக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். நான் தாளிக்கிறதுக்கு நல்ல க்ரன்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி கடலை பருப்பு, இப்போ உளுந்தம் பருப்பு கொஞ்சம், அப்புறம் கடுகு, ரொம்ப கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ காரத்துக்காக ஒரு 4-5 வரமிளகாய் போட்டுக்கலாம். நல்லா தீயாமல் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே இப்போ வாசனைக்காக நான் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போடலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா அப்படியே முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். நான் நிறையவே வெட்டி போட்டிருக்கேன். கீரையை விடவே அதிகமாக போட்டிருக்கேன். நான் இன்னும் கூட சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் கலர் மாறின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். கீரை பார்க்க தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பாருங்களேன், 5 நிமிஷத்துல அப்படியே சுண்டிடும் கீரை. கீரைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான சத்து முருங்கைக்கீரைக்கு இருக்குது. இன்னொன்று நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஊர் பக்கம்லாம் எல்லார் வீட்லேயும் ஒரு மரம் வச்சுருப்பாங்க. கட்டாயம் மரம் வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்றதுல அவ்வளோ சத்து இருக்குது. சூப்பாவோ இல்லை பொரியலாகவோ இல்லை ஏதோ ஒரு ஃபார்மில் முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று கீரை எந்த கீரை வேக வைக்கும்போதும் நம்ம மூடி போட்டோன்னா கலர் மாறிடும். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நான் தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம் வேகாது முருங்கைக்கீரை. இன்னொன்று வேகாமல் சாப்பிடவும் கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் அது பரட்டி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள், எவ்வளோ கீரை போட்டோம். இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, சுண்டிரும். நீங்கள் வெறுமனே கீரையை இந்த மாதிரி தாளித்து கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இன்னொன்று கொஞ்சம் லைட்டான ஒரு கசப்பு தன்மை இருக்கும் அதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம நிறைய வெங்காயம் போட்டிருக்கோம். கீரைகள் சாப்பிடும்போது அவ்வளோ ஈஸியாக அது நமக்குள்ளே செரிமானம் ஆகாது. அதனால நல்லா வேக வச்சுடுங்க. இன்னொன்று நைட்டு முடிஞ்ச அளவு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும். எல்லா கீரைகளுமே நைட் எடுத்துக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் நான்வெஜ்ஜஸ் கூட இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி பொரியல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதுலேயே நம்ம சூப் வச்சும் கொடுக்கலாம். இப்போ பருப்பு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். 3/4 பதம் வெந்தால் போதும். தனித்தனியாக தெரியணும். பருப்பு கையில் எடுத்து நசுக்கினீங்கன்னா வெந்திருக்கும். அதே சமயம் முழுசாகவும் இருக்கணும் பருப்பு. கீரை வெந்துருச்சு. ஸோ கடைசியாக கீரை நம்ம கீரை 5 நிமிஷம் இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பச்சை கலருக்கும் மஞ்சள் கலருக்கும் செமையாக இருக்குது. இப்போ தேங்காயும் போட்டுக்கோங்க.
தேங்காய் வந்து நான் எப்போவுமே நிறைய தான் போடுவேன், ஏன்னா அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும். அப்படியே எக்ஸாக்டாக முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும் அது சாப்பிடும்போது. ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.